ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஃப்ரூட் ஷாப்க்கு வந்திருக்கோம். அதாவது பர்த்டே பர்ச்சேஸ் முடிச்சுட்டு ஃப்ரூட் ஷாப்க்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரூட்டில் என்னென்ன நன்மை இருக்குன்னு சில பேருக்கு தெரியும், தெரியாதவங்களும் இருப்பீங்க. ஸோ நான் ஃபுல் விளாகாக போட்டுட்ருக்கேன். காய்கறிகள், பழங்கள் எல்லாமே நம்ம அடிக்கடிக்கு எடுத்துக்கணுங்க. ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது எல்லா ஃப்ரூட்ஸையும், கீரை, காய்கறிகளில். அதனால் நான்வெஜ் பிரியர்கள் அடிக்கடிக்கு நீங்கள் காய்கறிகளை, பழங்களை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயும் நம்மளுக்கு ஹைப்ரிட்னு ஒன்று இருக்குது, சீட்லெஸ்ன்னு இருக்குது. அந்த சீட்லெஸ் ஹைப்ரிட்லாம் சாப்பிடக்கூடாதுங்க. சீடு இருக்கிறதும் ஹைப்ரிட் இல்லாத பழங்கள், சின்ன சின்ன பழங்களை தான் வாங்கி சாப்பிடணும். கொய்யாக்கா, சீத்தாப்பழம் இதெல்லாம் பெரிய பெருசாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம சாப்பிடாம சின்ன சின்ன பழங்களை பார்த்து தேர்ந்தெடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய பழத்தில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாங்க. ஆப்பிள் டெய்லி சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி, நம்மளுக்கு உயிர் சத்து, நீர் சத்து அதெல்லாம் கிடைக்குதுங்க. மாதுளை பழத்தில் நம்ம மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்யாங்க. வறட்டு இருமல் இருக்கிறவங்க 3 நாள் கண்டிப்பாக மாதுளப்பழ ஜூஸ் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். இல்லை மாதுளை பழமாக சாப்பிட்டு பாருங்கள், வறட்டு இருமல் சரியாகுங்க. வாழைப்பழத்தில் ஏராளமான சத்து இருக்குங்க. அதுவும் ஜீரண சக்திக்கு அதிகரிக்கும். சாப்பிட்ட உடனே ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றது நல்லதுங்க. பப்பாளி பழத்தில் சாப்பிட்றதுனால பல் பிரச்சனையை நீக்கும் தன்மை உள்ளங்க. சரி, இந்த மாதிரி பழத்தெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க.